ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இங்க வந்திருக்கிற எல்லா டிராயிங் மாஸ்டர்களுக்கும் வணக்கம் வணக்கம் அப்படின்னு நான் சொல்லிட்டு போட்டியை இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல இந்த போட்டி உங்க கிரியேட்டிவிட்டி அப்புறம் உங்க டைமிங் மேல டிபெண்ட் ஆகுது. அது ஏன்னா நாங்க உங்களுக்கு கொடுக்க போற டைமிங் only 15 minutes. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், your time starts now. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட உங்க டைம் முடிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் பெயிண்டிங் பண்ணி முடிச்ச உடனே வரேன்னு சொன்ன நம்ம கெஸ்ட் கூட இப்போ வந்துட்டாரு. வெல்கம் டு சுஜன் லோகேஷ் சார், சன் ஆஃப் லோகேஷ் சார். சார் வெல்கம். வணக்கம் சார், எனக்கு ஒரு டவுட். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இப்ப வச்ச செடி நாளைக்கு காஞ்சு போயிடுது. ஆனா உங்க தாத்தா சுப்பையா நாயுடு வச்ச இந்த செடிய நீங்களும் உங்க அப்பா லோகேஷ் சார் அவங்களும் இந்த அளவுக்கு நீங்க அதை பெருமையா வளர்த்துட்டு வந்துட்டீங்க. இதோட சீக்ரெட் என்ன சார்? இதுல எந்த சீக்ரெட்டும் இல்லம்மா. என் தாத்தா சுப்பையா நாயுடுவா இருக்கட்டும், என் அப்பா லோகேஷா இருக்கட்டும், இப்போ சுஜன் லோகேஷா இருக்கட்டும், தமிழக மக்கள் பாசங்கிற தண்ணி ஊத்தி வளர்த்திருக்காங்க. கிரீடத்தை போடல. இப்ப இருக்கிற செடிகளுக்கு தண்ணியை விட கிரீடம் தான் முக்கியமா இருக்கு. செடிகளுக்கு தண்ணி போச்சுன்னா அது வளரும். ஆனா அகங்காரங்கிற கிரீடம் தலையில ஏறிச்சுன்னா அதுதான் கடைசி நாள். இந்த சாதனைங்கிறது ஒரு மாய குதிரை மாதிரி. ஒரு தடவை அது மேல ஏறிட்டோம்னா நமக்கு தான் வெற்றி. நாம ஜெயிச்சதுக்கு அப்புறம் 4 பேர் நம்ம கையை பிடிப்பாங்க. நம்ம செத்ததுக்கு அப்புறம் அதே 4 பேர் நம்மள தூக்குவாங்க. இதுதான் நாம பண்ற சாதனை, சம்பாத்தியம். சூப்பர் சார். இப்போ நம்ம கேம் பத்தி பேசலாம். இன்னைக்கு நம்ம டிராயிங் மாஸ்டர்ஸ் நாங்க கொடுத்த 15 நிமிஷத்துக்குள்ள அவங்க டிராயிங் எல்லாத்தையுமே வரைஞ்சிட்டாங்க. அவங்க டிராயிங் எந்த அளவுக்கு கிரியேட்டிவா இருக்கு, அப்புறம் அவங்களுடைய டைம் சென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதா எங்களுடைய போட்டியே. இத பத்தி என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்? இத பாருங்க, வாழ்க்கைங்கிறது ஒரு மெழுகுவத்தி மாதிரி. அதுல நெருப்ப வச்சதுக்கு அப்புறம் டைம் ஸ்டார்ட். இந்த மெழுகுவத்தி உருகிறதுக்கு முன்னாடி, அதோட திரி கருகிறதுக்கு முன்னாடி நம்மள நாமே மெருகத்திக்கணும். மக்கள் நம்மளை பார்த்து பாராட்டணும், இவன் தான் அவன். இததான் டைம் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த மெழுகுவத்தி எரிஞ்சு போச்சுன்னா நம்ம கிட்ட டைமும் இருக்காது, வாழ்க்கையும் இருக்காது. அதுக்கு தான் சொல்றது, முதல்ல எல்லாரும் நேரத்தை சரியா பயன்படுத்துங்க. சார், நம்ம இப்போ டைம் அசஸ், டைம்க்கு எவ்வளவு வேல்யூ கொடுத்திருக்காங்கன்னு நம்ம போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. வாவ், பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா இருக்கு. அட, நீங்க எதுவுமே வரையவே இல்லை. டைம் பத்தலையா இல்ல எங்க முன்னாடி ஏதாவது கிரியேட்டிவா பண்ண போறீங்களா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். கலைங்கிறது சூரியனோட வெளிச்சத்துல தெரியற வண்ண சித்திரமா இருக்கக்கூடாது. கண்ணை மூடினாலும் தெரியற வெளிச்சத்தோட சித்திரமா தெரியணும் சார். நீங்க சொல்றது எனக்கு புரியல. எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ண சொல்லுங்க சார். லைட் ஆஃப் பண்ணுங்க. நம்ம வரைகிற டிராயிங்ல கலரை நிரப்பக்கூடாது, சொந்தங்களை வச்சு தான் நிரப்பணும். அதுக்கு தான் சார் இந்த முயற்சி. நிறைய டிராயிங் மாஸ்டர்ஸ் அவங்க டிராயிங்ல கலர் போடுவாங்க சார். அவங்கள இவரும் ஒருத்தர் நான் நினைக்கிறேன் சார். அவ்வளோதான். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். டிராயிங் மாஸ்டர்ஸுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளையும் வேண்டிக்கிட்டு தான் இருப்போம். ஆனா ஒவ்வொரு மக்களும் 3 கடவுளை கண்டிப்பா வேண்டுவாங்க. நமக்கு அறிவு கிடைக்கணுங்கிறதுக்காக விநாயகரையும், படிப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக சரஸ்வதியையும், பணம் கிடைக்கணுங்கிறதுக்கு லட்சுமியையும். ஆனா நம்மள மாதிரி டிராயிங் மாஸ்டர்ஸ் இதுக்கும் மீறியும் ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கும். அது என்னன்னா அந்த சக்தி கலாதேவி. அந்த கலாதேவி நம்ம கையை பிடிச்சு கொஞ்ச தூரம் கூட்டிட்டு போனாலே போதும், இன்னொரு கைய 3 பேர் பிடிச்சுக்குவாங்க. அவங்க தான் விநாயகர், சரஸ்வதி, லட்சுமி. அந்த 3 பேருக்கும் அம்மா தான் அந்த சக்தி கலாதேவி. அப்ப கலாதேவி கையை விட்டுட்டு போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாங்க,
என் பசங்களை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். நீங்க அவனை எப்படி காப்பாத்த போறீங்கன்னு நானும் பாக்குறேன். அதுக்குதான் பணம் அதிகமா வரும்போது யாருக்கிட்டயும் அகங்காரமா பேசக்கூடாது. லட்சுமியை கையை விட்டு போயிடுவா. எனக்கு அறிவு அதிகமா இருக்குங்கிறதுக்காக யாருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. சரஸ்வதி கையை விட்டு போயிடுவாங்க. எனக்கு கஷ்டமே இல்லைன்னு எல்லாரும் முன்னாடி பந்தா மட்டும் காட்டிடாதீங்க. விநாயகர் உங்களை விட்டு போயிடுவாரு. ஆனா ஒரு தடவை பின்னாடி திரும்பி பாத்தீங்கன்னா அந்த கலாதேவி கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இதுக்கு தான் நான் சொல்றது, நாம சாதனை பண்றது முக்கியம் இல்ல, அதை நீங்க மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். சோ நம்மளுடைய காம்படிஷனோட வின்னர் யாருன்னு பாக்குற நேரம் இது. எல்லாரும் டிராயிங் வரையும்போது ஒரு ஓவியம் வருது. ஆனா ஒரே ஒரு கலரை வச்சு நம்ம எல்லாருக்கும் அற்புதத்தை காட்டினவர் தான். The winner is ஹரி. Congratulations. தேங்க்யூ சார். நாங்க அப்பவே சொன்ன மாதிரி எங்களோட ஆட் கிரியேட்டிவர் கிட்ட இருந்து ஒரு பம்பர் ஆஃபர் இருக்கு நான் சொல்லியிருந்தேன். அது என்னன்னா நம்மளுடைய சந்தீப் சார் ஹரி அவர்களை ஆட் கிரியேட்டரா ப்ரோமோட் பண்ணிருக்காரு. ஹரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் ஒன்னு சொல்றேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கலாதேவி உங்க கையை பிடிச்சிருக்காங்க, விட்டுறாதீங்க, காப்பாத்திக்கோங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் இருக்கிற கடவுளுக்கெல்லாம் வருஷத்துல ஒரு தடவை தான் யாத்திரை. ஆனா கலாதேவியோட பசங்களுக்கு வருஷம் ஃபுல்லா யாத்திரை தான். ஆல் தி பெஸ்ட் சார். உட்காருங்க ஹரி. ஓ, புது ஆட் கிரியேட்டர் நீங்க தானா? ஆமாம் சார். இங்க பாரு ராஜா, ஆடுங்கிறது ப்ராடக்ட் வீடியோ இல்லை. ஒரு ப்ராடக்டை மக்கள் கிட்ட எவ்வளோ கிரியேட்டிவா காட்டணுங்கிறது தான் முக்கியம். கிரியேட்டிவ் வேலையை ரொம்ப நல்லா பண்ணணும். புரிஞ்சுதா ராஜா? அவன் வர்றவங்களுக்குலாம் இதே டைலாக் தான் சார் சொல்றான். அவன் கிரியேட்டிவா யோசனை பண்றதை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. பாருங்க சார், ஆட் ஷூட்னா என்னென்ன லொகேஷனுக்கு போவாங்க. அவன் 6 வருஷமா இதே லொகேஷன்ல தான் ஷூட் பண்றான். சொல்ல போனா இந்த ஹோட்டல்ல ரூம் இல்ல, இருந்திருந்தா இங்கேயே டேரா போட்டிருப்பான். சார், என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, நீங்க சும்மா சொல்லி பாருங்க, நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சார் சார் சார், இந்த ஆடுக்கு நான் பண்ணியிருக்கிற இந்த பிளான் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சார். ஏ ராஜா, இந்த சீட்ல உட்கார வந்தவனே ஆசை வந்துருச்சா? பிளான் நான் பண்ணிக்கிறேன், வேலையை மட்டும் நீ பாரு. புரியுதா? நீ இப்ப போ ராஜா. இப்ப புரிஞ்சுதா? இதுல எங்க கிரியேட்டிவிட்டி எல்லாம் இருக்கும்? சார், இந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த ஐடியா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சார். ஒரே தடவை பாருங்க சார். ஏன் ராஜா, என்னோட கிரியேட்டிவிட்டி மேலே டவுட்டா ராஜா? ஐடியாவை நான் பண்ணிக்கிறேன், வேலையை மட்டும் நீ பண்ணு. சரியா? போயிட்டு வாப்பா. சார், இந்த ஆட் ஷூட்டை கேன்சல் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணா என்ன? போடாடே. இங்க வந்து ஆட்டம் போடு, எதிரியோ நண்பன் தாண்டா. இங்க வந்து ஹலோ மச்சான், அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு மச்சான். அதுக்காக நாங்கள் மகாராஷ்டிரா போகிறோம் மச்சான். அதை சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணேன் நான். சரி மச்சான், ஜாக்கிரதை. சரி மச்சான், நான் அப்பப்போ உனக்கு கால் பண்ணுறேன். பாய். சரிடா, பாய். வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன்னு சொல்ற எவனும் இருக்கிறதே இல்லை. பொறுமையா ராணி, வா. எனக்கு வந்ததே 20 ஆடு, எல்லாத்தையும் இவளுக்கே கொடுத்தாச்சு. அதுல ஜெயிச்சது 2, தோத்தது 14. இதை என்ன பண்ண போறான்னு தெரியல. அடுத்தது வேற. கன்ஃபியூஷனே வேண்டாம் சார், இது நல்லாவே ஃப்ளாப் ஆக போகுது. ஏன் அதை எப்படி சொல்ற? பின்ன சார், இது சேலைக்கான ஆட் ஷூட்டு. அவளை பாருங்க, கிழிஞ்ச பேண்ட் மேல சேலையை கட்டியிருக்கா. சேலையை விட அதிகமா பேண்ட் தான் தெரியுது. சாரி சேல் ஆகுமோ என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா பேண்ட் பக்காவா சேல் ஆக போகுது. சார், சேலைங்கிறது வெறும் வஸ்திரம் மட்டும் இல்ல, நம்மளோட சம்ஸ்கிருதி. பூமியோட மறுபேரே அதான். பொண்ணுக்கு சேலை தான் சொந்தம், அதை கட்டுறது ஒரு கலை சார். உனக்கு ஒரு ஆட் கொடுக்குறேன், பண்றியா? கொடுத்து பாருங்க சார். ஹாய் மச்சான், என்ன டல்லா இருக்க? அது ஒண்ணும் இல்ல மச்சான், அம்மாக்கு உடம்பு சரியில்லை. ஓ, ஹாஸ்பிட்டல் காட்டினியா? அமௌண்ட் ஏதாவது தேவைப்படுதா? அமௌண்ட் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை மச்சான். டாக்டர் கிட்ட காட்டினேன், வயசாயிடுச்சுல, நல்லா பாத்துக்கோன்னு சொன்னாரு. அதுக்கு என்ன ப்ராப்ளம் இப்போ? அம்மாவோட கடைசி ஆசை என்னன்னா சொந்த வீட்டுல இருக்கணும்னு தான்.
இந்த சென்னையில ஒரு சைட்டு கூட வாங்க முடியாது. செத்து போயிட்டா 6க்கு 3 அடி இடம் கூட கிடைக்காது. அதுக்கு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் மச்சான். மச்சான், என் பாஸ் எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாரு. வாழ்க்கையில கொண்டு போறதுக்கு எதுவும் இல்ல, இழக்கறதுக்கும் எதுவும் இல்லை. உனக்கு இருந்த ப்ராப்ளம் தான் எனக்கும் இருந்துச்சு. சோ என்னோட பாஸ் ஒரு வேலை கொடுத்து, வாழ்க்கையில 4 காசு சம்பாதிக்க வரல, 4 பேரை சம்பாதிக்க தான் வந்திருக்கிறோம். யாருக்கு கஷ்டம்னாலும் எங்கிட்ட கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தையும் கொடுத்து, அதை சேலரியில இருந்து கட் பண்ண ஒரு பிளானும் கொடுத்து, உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு சொல்லு, நான் என் பாஸ் கிட்ட பேசுறேன். இந்த இடத்த கொடுக்கறதுக்காக என் பாஸ் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸ்ரீ தத்ரி டெவலப்பர்ஸ். தத்ரினா குடுமா தாயே. நீ சொன்னதை கேட்டு கிருஷ்ண வீட்டுக்கு குசேல வந்த மாதிரியே இருக்கு மச்சான். நீ சொன்னது எல்லாமே நல்லதாவே நடக்கணும் மச்சான். நல்லதே நடக்கும் மச்சான். தேங்க்யூ மச்சான். கட் இட். ஷார்ட் ஓகே. அங்க வந்து ஆட்டம் போடு எது. ஹாய் சார். ஹரி, இனிமே நான் பண்ண போற ப்ராஜெக்ட் எல்லாம் உனக்கு தான். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்ஷன். கட் இட். சொல்லுங்கம்மா. நாங்க எல்லாம் என்கேஜ்மென்ட்க்கு போக போறோம்ப்பா. நீ எங்க கூட வரியா இல்ல தனியா வரியா? சரிங்கம்மா, நீங்க கிளம்புங்க, நான் அப்புறமா வரேன். சரிப்பா. எல்லாத்தையும் இழந்ததே எனக்கு புரியவே இல்லை. தங்கச்சியோட எஜுகேஷனும் முடிச்சுது. நாளைக்கு அவளோட என்கேஜ்மெண்ட். இத்தனை நாளாவே நான் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. அவ வேற ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது தான் தெரிஞ்சது. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவ இருந்தப்போ நான் வேஸ்ட் பண்ண டைம் வேல்யூவை என்னன்னு சொல்றது.